12,128 சுற்றுலா பயணிகளிடமிருந்து $154 மில்லியன் ஈட்டப்பட்டுள்ளன. வருட இறுதிக்குள் சுமார் 2.4 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை இலங்கை எதிர்பார்த்துள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருகிரியவில் சற்று முன்னர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 6 பேர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளப் வசந்த எனப்படுபவர் இதில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இலங்கையின் பிரபல பாடகி கே சுஜீவா இதில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவியது அச்சத்தால் அல்ல என்று அந்த கட்சியின் ஸ்தாபகர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதன்படி தனது கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடன் இல்லை என தெரிவித்த அவர், ரணிலுக்கு இன்று வரையில் வழங்கிய ஆதரவை எதிர்வரும் காலங்களிலும் வழங்குவோம் எனவும் உறுதியாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் அரசியல் வாழ்க்கைக்கு 27 வருடங்கள் பூர்த்தியடைந்ததை முன்னிட்டு களுத்துறை பொதுமக்கள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், மதிப்புக்குரிய ரணில் அவர்களே, நாங்கள் எந்த ஒரு அச்சம் காரணமாகவும் உங்களை ஜனாதிபதியாக நியமிக்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு கடன் இல்லை என்று மரியாதையுடன் தெரிவிக்கிறோம் என கூறினார். அதேவேளை தற்போது மொட்டு கட்சி எனப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ராஜபக்ச மற்றும் ரணில் குழுக்களுக்கு இடையில் முரண்பாடுகள் இருப்பது ஒரு பக்கம் நிரூபணமாகி வருகின்றது. எனினும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு ஒரே அரசியல் பயணத்தில் அவர்கள் தீர்க்கமாக கவனம் செலுத்தியிருப்பது இந்த சந்திப்பின் மூலம் உறுதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் வாழ்வெட்டு வன்முறை செயற்பாடுகள் தொடர்பில் ஆட்களை தெரிந்த போதும் கைது செய்ய முடியவில்லை என யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தெரிவித்தார். கடந்த 5ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு வன்முறை தொடர்பாக போலீஸ் தரப்பிடம் வினவப்பட்டது. ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனை மிரட்டிய வன்முறை கும்பல் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வீட்டுக்கு முன்னால் வாள்களோடு பயணித்த வன்முறை கும்பல் தொடர்பில் ஏன் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என அபிவிருத்தி குழுவினரால் கேட்கப்பட்டது. இதற்கு தமிழ் பேசும் யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர், எவ்வித பொறுப்புமின்றி எமக்கு அவர்களை தெரியும், ஆனால் கைது செய்ய முடியவில்லை என பொறுப்பற்ற விதத்தில் சாதாரணமாக பதில் கூறினார். இந்த பதிவினால் கோபமடைந்த வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ், போலீசார் எவ்வாறு இப்படி பொறுப்பற்ற விதத்தில் பதில் கூற முடியும்? இவ்வாறான சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முடியாது. இவர்கள் இங்கேதான் இருக்க வேண்டும். அவர்களை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை? உங்களுக்கு கீழேதான் சைபர் கிரைம் இயங்குகிறது. அதனூடாக அவர்களை கைது செய்ய முடியும். அல்லது குறித்த சந்தேக நபர் வசிக்கும் கிராம செயலாளரிடம் அவரது விவரங்களை திரட்டி அதனூடாக அவர்களை கைது செய்ய முடியும். இவ்வாறு குற்றவாளிகளை கைது செய்வதற்கு பல்வேறு வழிகள் காணப்படுகின்ற போதிலும் ஏன் போலீசாரால் இதுவரை எவரையும் கைது செய்ய முடியவில்லை? ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் என்று கூறுவது போல உள்ளது உங்களது பதில் என கூறியுள்ளார். போலீசாரின் அசட்டைத்தனமான பதிலை கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், போலீசார் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? அப்படியாயின் போலீஸ் திணைக்களம் ஏன் இயங்குகிறது? வாழ்வெட்டு கும்பல்கள் தொடர்பில் நீங்கள் இவ்வாறு பதிலளிக்க முடியாது. சம்பவம் இடம்பெற்று இவ்வளவு நாட்கள் தாண்டியும் ஏன் எவரையும் கைது செய்யவில்லை? ஆட்களை தெரியும், கைது செய்ய முடியாது என்று கூறுவது போலீஸ் தரப்பிலே சந்தேகம் ஏற்படுவதாக இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் தேசிய பேரணி கட்சி அதிகாரத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜூன் 30ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி முன்னின்றது. இந்த நிலையில் நேற்றைய தேர்தலின் முடிவுகளின்படி இடதுசாரி முன்னணி கூட்டணி 180க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதன்படி பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் சென்ட்ரிஸ்ட் கட்சி 160க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றி 2வது இடத்திலும், வலதுசாரி கூட்டணி 140க்கும் அதிக இடங்களை கைப்பற்றி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. 289 இடங்களை கைப்பற்றினால் மாத்திரமே ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இத்தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பெறவில்லை. இவ்வாறு இருக்க பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைப்பு குறித்த ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாதிருப்பது குறிப்பிடத்தக்கது.